ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இது வெட்னஸ்டே புதன்கிழமை நைட்டு எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி சப்பாத்தியும் எக்கு கிரேவியும் செஞ்சுருந்தேன். அது எப்படி செஞ்சுருந்தேன்னு சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க, நல்லாயிருக்கும். தம்பி எதிர்க்க எங்களுக்கு வீட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே கிரவுண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே விளையாட போயிருந்தான். அங்கே நாவல் மரம் இருக்குது. அங்கே பழம் நிறைய இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தான். அதான் கழுவிட்டு சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்தது. இது ஹைப்ரிட் அது மாதிரிலாம் இல்லாமல் நாட்டு நாவல் பழம்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டியாக நல்லா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதான் எடுத்துகிட்டு கழுவி சாப்பிட்டுட்டு இருந்தான், எல்லாேருக்கும் கொடுத்தான். இது சப்பாத்தி மாவு எண்ணெயும் தேவையான அளவு உப்பும் போட்டு நான் ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்டார்டிங்கில் என் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்தது. சர்க்கரை போட்டால் கொஞ்சம் நல்லா கலர் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சப்பாத்தி. அது அப்போதுலேருந்தே அந்த அரை ஸ்பூன் சும்மா ரவுண்டு அந்த சர்க்கரைக்காக அந்த கலருக்காக வேண்டி போட்டு இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சுட்டு நீங்கள் சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணுற மாதிரியே தான் நல்லா பெரிய சைஸ் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாம் ரெடியாக பண்ணி வச்சுட்டு ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளியை அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கொஞ்சோண்டு. சரி, அதை எடுத்து வச்சு பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ரெடி பண்ணி வச்சுட்டு 2 தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க. கிரேவின்றதுனால திக்னஸ்ஸாக வரும் நல்லா உங்களுக்கு. அந்த கிரேவி அரைச்சி வச்சு அதுக்குள்ளே தம்பி சைடில் தோசை கேட்டான் ஃப்ரெண்ட்ஸ். தோசை எனக்கு முட்டை தோசை வேணும் அப்படின்னா சரின்ட்டு அவனுக்கு முட்டை தோசை ஒன்று ஊற்றி கொடுத்துட்டு சரி நம்ம கிரேவி வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிரேவி வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து நம்ம இதில் வீடியோவில் தேர்ஸ்டேவோட பூஜையும் தேர்ஸ்டே நான் என்னென்னலாம் பண்ணேன். 2வது வெள்ளிக்கு ஆடி 2வது வெள்ளிக்கு இங்கே விளக்கு பூஜை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வரப்போகுது நம்மளுடைய சேனலில். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு சமையல் நல்லா வரும், அதனால் நம்ம வீடியோவில் உபயோகமாக ஒரு சமையல் ஏதாவது ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கிறேன். அதேமாதிரி பூஜை நல்லா பண்ணுவேன். பூஜை டிப்ஸும் கொடுத்துட்ருக்குறேன். ஃபேமிலி சம்மந்தமாக நம்மளுக்கு சேவிங்ஸ் அந்த மாதிரியும் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் நான் எப்படி என்னோடய மெத்தடில் நான் எப்படி சேவ் பண்ணுறேன் ன்றதையும் நான் கொடுத்துருவேன். வெண்டைக்காய் பொரியல் இருந்தது, அதை வச்சு அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டேன், ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றி பட்டை லவங்கம் கிராம்பெல்லாம் தாளிச்சிக்கிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கி ஸ்பைசஸ் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திட்டமாக தண்ணி ஒரு அரை சொம்பு அளவுக்கு தான் திட்டமாக தான் வச்சேன். 4 முட்டையை நீங்கள் இதில் ஒரே ஒரு டிப்ஸ் தான், முட்டையை கலந்து விடக்கூடாது. உடச்சி அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே முழுசாக உடச்சி விட்டு அப்படியே சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க. திருப்பும்போது உங்களுக்கு பரட்டி அப்படியே பதமாக திருப்பி விட்டிங்கன்னா மீன் மாதிரி இப்போ உடையாமல் திருப்பி விட்டிங்கன்னா முட்டை நல்லா அப்படியே முழுசாகவே உங்களுக்கு நல்லாவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக பெப்பர் பொடி போட்டு இறக்கிடுங்க. சூப்பராக எம்மியாக இருக்கும். சப்பாத்தி நல்லாவே சிக்கன் கிரேவி மாதிரி எக்கு கிரேவியுமே உங்களுக்கு சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. அந்த நம்ம சேனலுக்கு புளியோதரை போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விலாகில் புளியோதரைக்கு ஒரு சிஸ்டர் பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. கோவில் போன்ற சுவையான புளியோதரை கண்டிப்பாக அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ரெஃபர் பண்ணி பாருங்கள், நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அதே டேஸ்ட் நல்லாவே கிடைக்கும். அதுக்கு அந்த பாசிட்டிவ் கமெண்ட்டை சிஸ்டருக்கு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோவில். அதே மாதிரி ஒரு பிரதரும் சொல்லியிருந்தாங்க, புது யூடியூபர்ன்றதுனால சில டைம் நம்ம பேசுகிறதில்ல ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறோம், அது நமக்கும் தெரியுது. அதுக்கு சாரி. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிப்போம். எல்லாருக்குமே இந்த ஸ்டேஜ் ஃபியர்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு எல்லாராலையும் பேச முடியும், ஆனால் நம்மளுக்கு ஒரு இடத்துல கூப்பிட்டு ஒரு 10 பேர் முன்னாடி சபையில் பேச சொன்னால் எல்லாருக்குமே அது ஒரு விதமான ஒரு நடுக்கம் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் வரேன். ஒரு பிரதர் சொல்லிட்டு இருந்தாங்க, நியூ யூடியூபரை ஃபாலோ பண்ணுங்கள் சிஸ்டர்னு. அந்த பிரதருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இது மாதிரி நமக்கும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி கமெண்ட்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ரெகக்னைஸ்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நானும் ஏதாவது ஒன்று பண்ணணும், சாதிக்கணும். நல்ல முறையில் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக யூடியூப்பில் யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி கண்டென்ட்டாக கொடுத்து தான் நான் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு மனசில் எல்லார் மனசுலும் நினச்சிட்டு தான் ஒரு வீடியோவுமே நான் பார்த்து கரெக்டாக நான் கொடுத்துட்ருக்குறேன்.
சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஹஸ்பண்ட் கிட்டோட மைக்கு கேட்டுட்டு இருந்தேன். அவங்க கூட விளையாட்டாக அதான் சொன்னாங்க, நீ முதல்ல எதையாவது பண்ணி சாதிச்சு காட்டு, அப்புறமா உனக்கு யூடியூப் சம்மந்தப்பட்ட என்னென்ன கேட்குறியோ எல்லாமே வாங்கி தரேன். முதல்ல உனக்கு சப்ஸ்கிரைபரு இதெல்லாம் வரட்டும். ஓரளவுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, நீங்கள் வந்து என்ன இது பண்ணுறேன்னு தெரியாமலே எல்லாத்துக்கும் வந்து போட்டு வாங்கி கொடுத்துட்டு அதை வந்து நீ ஒழுங்காக செய்கிறியான்றது செய்யலையான்றது அவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் விளையாட்டாக தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, நீ முதல்ல கொஞ்சமாவது ஏதாவது ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ணி காட்டு, உனக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறியோ நான் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறேன், வாங்கி கொடுக்குறேன். நான் மைக் கேட்டுட்டு இருந்தேன், சவுண்டு நல்லா கேட்குதா எல்லாருக்கும் தெரியல, நல்லா சத்தமாக தான் பேசுகிற மாதிரி தான் எனக்கும் இருக்குது. அவருமே கமெண்ட் பண்ணுவார், நல்லா சவுண்டாக பேசு, எனர்ஜியாக பேசு, நல்லாவே சப்போர்ட் பண்ணுவார். ஒரு வீடியோவும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறதே அவர் தான். கொஞ்சம் கொஞ்சம் நான் என்னோடய இதில் வந்து மாறினேன். ரொம்ப ஜாலியாக பேசுவேன், ஆனால் வீடியோக்குன்னு வரும்போது நல்லா தான் பேசுகிறேன். ஏதோ ஒரு இது பண்ணியிருந்தேன், சாரி மன்னிச்சிக்கோங்க. இனிமேல்ட்டு வந்து நல்லாவே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன். இது அதான் சொல்லிகிட்டு இருந்தேன், முட்டை உடையாமல் திருப்பி விட்டு பதமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதை மூடி போட்டுட்டு நீங்கள் சிம்மிலே வச்சு அதேமாதிரி முட்டையை வந்து பரட்டி விட்டு எடுத்திங்கன்னா அப்படியே முட்டை முழுசாகவே உங்களுக்கு ஒரு 5 பேர் ஃபேமிலியில் இருக்கிறீங்கன்னா ஒரு 6 முட்டை 7 முட்டை அப்படி போட்டிங்கன்னா கூட அதில் நல்லா எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். அதில் நல்லா ஊறி போயிட்டு அந்த காரம் மசாலாலாம் அந்த முட்டையோடு சேர்த்து சப்பாத்தி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கோல்டு வீடியோ உங்களுக்கு டிப்ஸு சொல்லியிருந்தேன், அது நெக்ஸ்ட் மந்த் எனக்கு முடியுது. அந்த கோல்டு எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன கோல்டு எடுக்கிறேன்றதையும் உங்கள் விலாகில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறதும் நிறைய ஐடியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட நிறையவே இருக்குது. அதுக்குன்னு ஒரு தனி வீடியோவே நான் போடுறேன். நான் எந்த மெத்தடில் சேவ் பண்ணுறேன், எந்தெந்த மெத்தட்லாம் எனக்கும் சொதப்புச்சு, நானும் இத்தனை வருஷமாக எப்படி சொதப்பி ஒரு விஷயம் வந்து நான் இது பண்ணிட்டு தான் வரேன். நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக நல்லா கரெக்டாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன், என்னென்ன டிப்ஸு. அதே மாதிரி எனக்கு என்னென்ன பண்ணக்கூடாது விஷயத்தில், எந்தெந்த விஷயத்தில் வந்து பண்ணவும் கூடாதுன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு 5 இது நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 டிப்ஸு கண்டிப்பாக நான் அது நான் தனி வீடியோவாகவே உங்களுக்கு கொடுக்குறேன். தேர்ஸ்டே வந்து பாபா பூஜை பண்ணேன். அதுவும் தேர்ஸ்டே வந்து பூஜை சாமான் எல்லாம் ரெடி பண்ணுறதும், மறுநாள் வந்து நான் அதை வந்து அதுவும் ஆடி வெள்ளி 2வது வெள்ளிக்கு விளக்கு பூஜை நாங்கள் எப்படி பண்ணோன்றதும் உங்களுக்கு வந்து அடுத்த விலாகில் கொடுக்கலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது. எங்களுக்கு மேல்மலைன்னு ஒரு அங்காள பரமேஸ்வரி. உங்களுக்கு என்ன குலதெய்வம்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நாங்கள் அது குலதெய்வம் கோயிலுக்கும் போகிறதையும் உங்களுக்கு நான் விலாகில் இன்க்ளூட் பண்ணுறோம். இந்த ஆடி மாதம் போய் பொங்கல் வச்சுட்டு வருவோம், அதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹஸ்பண்டுக்கு தான் எடுத்து வந்து கொடுத்துட்ருந்தேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவே இருந்தது, செம்ம சூப்பராகவே வந்தது ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.